பூரிக்கு வந்துங்க மாவு பிணைஞ்சுங்க இந்தளவுக்கு ரோட்டி மேக்கரில் இதில் பழைய ரோட்டி மேக்கரில் நம்ம இந்த மாதிரி அமுத்திங்க எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் தொடச்சிட்டுங்க இந்த மாதிரி நம்ம அமுத்தி எண்ணெய் சூடு பண்ணிங்க நம்ம போடுறோம். போட்டோடனே இந்த மாதிரி கரண்டியில் அமுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு பொல்லி வந்துடும். அது தானாக திரும்பிக்கும். நல்லா பொல்லி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஐட்டம்னா கறி போயிடும். கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரில் நம்ம ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பூரிங்க இதில் உருளைக்கிழங்கு வந்துட்டுருக்குங்க. மேல் தோல் சீவிங்க நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிட்ருக்குறேன். இதில் 10 நிமிஷம் வெந்தோடனே இந்த உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாங்க. மசாலுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, குட்டியாக ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்குதுங்க. 2 பல்லாரி வெங்காயம் வணக்கியிருக்குங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சமாக உப்பு போட்டிருக்குதுங்க. மிச்ச உப்பு நம்ம இதில் போட்டுக்கலாங்க. இது வெந்தோடனே நம்ம ஒன்றா பருப்பு மத்தில் மசிக்கி விட்டுக்கலாங்க. இல்லாட்டி நம்ம இந்த கரண்டியிலே நசுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு வெந்துக்குங்க. இந்த மாதிரி போட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துடுங்க. அது வெந்தோடனே இந்த உப்பும் மஞ்சள் தூள் இதில் போட்டுங்க. நம்ம இந்த மசாலா இதுக்குள்ளேயே போட்டு நம்ம இந்த பாத்திரத்துலேயே மசாலா வச்சுக்கலாங்க. பூரிக்கு நம்ம சிம்மில் தான் வச்சுருக்குறேங்க. நம்ம ஃபோன் வச்சுட்டு இதை அமுத்த முடியாதுங்க. இதில் இது வாங்கி 10 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. இது வேலை செய்யாதுங்க. இருந்தாலும் நம்ம பூரி தேய்க்கிறதுக்கு மட்டும் நம்ம இதில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் அந்த உருண்டை உருட்டி வச்சுருக்குங்க. 1/2 கிலோவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுங்க. எண்ணெய் ஊற்றி லேசாக பரட்டிங்க. நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுங்க உருண்டை பிடிச்சிங்க நம்ம வச்சுருக்குங்க. நம்மளுக்கு வேணுங்கிற சுட்டுக்கிட்டுங்க. மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நைட்டுக்குன்னு சுட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பூரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பூரியே பொல்லி வந்திருக்குதுங்க. நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை பூரி வேணுமோ சுட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போதுங்க. இது வெந்தோடனே நம்ம உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுங்க. நம்ம இந்த வணக்கி வச்ச மசாலா இதுக்குள்ளே போட்டுடலாங்க, நசுக்கிட்டுங்க. அப்படி இல்லைன்னா இந்த தண்ணி இந்த மசாலுக்குள்ளே ஊற்றிட்டுங்க. மிச்சம் தண்ணி இருந்துன்னா இந்த மாதிரி தண்ணி இருந்துன்னா இந்த மசாலுக்குள்ளே ஊற்றிட்டு நம்ம நல்லா நசுக்கி விட்டுட்டுங்க. மறுபடியும் இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. இல்லாட்டி இதை ஊற்றிக்கலாங்க. இதில் ஊற்றினா அப்படியே நம்ம சாப்பிட்ற இடத்துல வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு மசாலா நல்லா இருக்குங்க. பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இனி அடுத்த பூரிக்கு நம்ம எண்ணெய் சிம்மில் தான் இருக்கணுங்க. போடும்போது சிம்மில்லைங்க. போட்டோடனே வேகமாக வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். 1 நிமிஷத்தில் போட்டோடனே இதாகிடும். இந்த மாதிரி ஒரு உருண்டை வச்சுட்டுங்க. நம்ம இந்த பூரி எண்ணெய் எடுக்கும்போதே இதில் ஒரு சொட்டு விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம அந்த மாதிரி விட்டுட்டுங்க. நம்ம இதை 2 நிமிஷம் அமுத்திட்டுங்க. அப்புறம் திருப்பி அமுத்தணுங்க. நல்லா ரவுண்டாக வந்துடுங்க. அப்புறம் நம்ம திருப்பி அமுத்தணுங்க. நம்ம ஃபோன் வச்சுட்டு அமுத்த முடியாதுங்க. ஒரு 2 தடவை திருப்பி அமுத்தினோம்னா நம்மளுக்கு ரவுண்டாக வந்துடுங்க. இப்போ ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அமுத்தணுங்க. அமுத்துனா 2 கையிலையுமே நம்ம பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி வருங்க. மறுபடியும் ஒருக்கா திருப்பி போடணும். திருப்பி போட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்துடுங்க நம்மளுக்கு. இப்போ ஒரு பூரி போட்டாச்சுங்க. இப்போ 2வது பூரி போடுறேன். போட்டோன்னே லேசாக நம்ம அமுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு பொல்லி வந்துடும். தானாக திரும்பிக்குங்க. நம்ம திருப்பி போட வேண்டியது இல்லைங்க. நம்ம பிணையிற பொறுத்து தாங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ரொம்ப கொலன்னு கையில் பிடிக்கிற மாதிரி பிணைஞ்சிட்டோம்னா லேசாக நம்ம கோதுமை மாவு கலக்கணுங்க. மறுபடியும் பிணைஞ்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பூரி நம்ம பிணைஞ்சோன்னே சுடலாமுங்க. சப்பாத்தி தீத்தை ஊற வைக்கணுங்க. இப்போ நம்ம பூரி இது பிணைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இதே நைட்டுக்கும் கூட நம்ம இந்த எண்ணெய் மிச்சம் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு பூரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நம்ம இதில் ஒரு 2 சொட்டு இருந்ததுன்னா அதே போதுங்க. நம்மளுக்கு அடுத்த பூரி அமுத்துறதுக்குங்க. இந்த மாதிரி வச்சுங்க நம்ம அமுத்தி அடுத்த பூரி போட்டுக்கலாம். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்குறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்குங்க.
இதை வந்து இந்த தண்ணி வந்து இந்த மசாலா எண்ணெய் கடுகு கருவேப்பிலை தலைங்க 2 பல்லாரி வெங்காயம் வதக்கி விட்டுங்க. நம்ம வணக்கும் போதே பட்டை சோம்பு கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க. 3 பச்சை மிளகா சின்னதாக இருக்கிறனால 3 பச்சை மிளகா போட்டுங்க. நம்ம வதக்கி விட்டுருக்குறோங்க. மல்லித்தலை வேணாலும் சேர்த்துக்கலாமுங்க. இந்த மஞ்சள் தூளை வந்து நம்ம இதுலேயும் கூட கலக்கலாங்க. ரொம்ப எல்லாம் மஞ்சள் கலர் ஆகிடுங்க. அதனால் நம்ம கடைசியில் கூட போட்டுக்கலாங்க. இதை வந்து நம்ம இப்போ இந்த மசாலில் போட்டுடுறோங்க. இந்த பூரி கிழங்குல போட்டுறோங்க. உப்பு மஞ்சள் தூளுங்க. இப்போ மஞ்சள் கலர் ஆகிட்டுங்க. ஃபஸ்ட்டே போட்டோம்னா நம்மளுக்கு வேகிறதுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம எப்படி வெந்து போச்சுன்னு பார்க்குறக்குங்க இப்படி ஒரு 2 பீஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு கட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து இதில் வடித்து விட்டுங்க. இந்த பூரிக்கிழங்கு நம்ம கரண்டியிலே நசுக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி வடிச்சிட்டுங்க. அவ்வளோதானுங்க. இந்த தண்ணி வந்து இதில் வடித்து விட்டுங்க. பூரிக்கிழங்கு ஒன்றா பருப்பு மத்தில் இப்படி நசுக்குனா பருப்பு மத்தில் எல்லாம் ஒட்டுங்க. அதை வலிச்சு விட்டுட்டுங்க. நம்ம இந்த மசாலா இதில் கலக்கலாங்க. அவ்வளோதானுங்க. பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. பூரி 2 சுட்டாச்சுங்க. உருண்டை இது இருக்குதுங்க. நைட்டுக்கு சப்பாத்தியாகவும் சுட்டுக்கலாங்க. பூரியாகவும் மிச்சம் நல்லா சுட்டுக்கலாங்க. ஒரு 4-5 பேர் சாப்பிட்டா மிச்சத்தை நம்ம எடுத்து வச்சிடலாங்க. அடுத்த பூரிக்கு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க. எல்லாம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்ட்டு இதோட வீடியோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம்.